சொல்லியிருக்கிறார். எந்த மதத்தின் இருந்தாலும் சட்டவிரோத கைது அது உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை பற்றி இல்லை, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர்களுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது தோல்வி மனப்பான்மையை தான் அது வெளிப்படுத்தி நிற்கிறார். அந்த கருத்து வெளிப்படுத்தி நிற்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே மதங்களுக்கிடையில் ஒரு சமத்துவம் நிலவ வேண்டுமாக இருந்தால், மதவாதம் ஒழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், சகல மதங்களும் சகல இனங்களும் சமத்துவமாக வாழுகின்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டத்தின் ஆட்சி என்பது மிக முக்கியமானது. அந்த வகையிலே சட்டத்திற்கு முன்னால் எல்லா மதங்களும் ஒன்று. அந்த வகையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அது விகாரை கட்டிடமாக இருக்கலாம், இந்து கோயில் கட்டிடமாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ ஆலய கட்டிடமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது சட்டவிரோதமாக இருந்தால் சட்டவிரோதம் தான். அது அகற்றப்படும். அது ஒரு இனத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த அச்சுறுத்தல் அகற்றப்பட்டு இனங்களுக்கு இடையிலே புரிந்துணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு கதைக்கு அவர் சொல்லுகிற அந்த மதகுரு சொல்லியிருக்கக்கூடிய விடயம் 100% இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இந்துக்களுடைய காணியிலே அவ்வாறு ஒரு கட்டிடம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த மக்கள் அதை விரும்பி அதிலே ஆட்சேபனை இல்லாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது வேற பிரச்சனை. ஆனால் அதுவும் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் தான். ஆனால் இங்கே தமிழர்களுடைய பூர்வீக காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கே ஒரு பௌத்த விகாரியை கட்டிக்கொண்டு சுற்றி இருக்கிற பிரதேசங்களையும் ஆக்கிரமிப்பதற்கு அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு ஆக்கிரமிப்பு முயற்சியை மேற்கொள்ளுகின்ற பொழுது இது இனங்களுக்கு இடையிலே மேலும் பகையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது. ஆகவே அதை ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. மதகுருக்கள் பொறுப்பற்ற முறையிலே இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சபையில கடந்த 7ஆம் மாதம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விகாரைக்கு எதிராக. ஆனால் இதுவரைக்கும் வழக்கு சம்பந்தமான இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கப்படவில்லை. உங்களுடைய கட்சி சார்ந்தும் அங்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இது முன்னேற்றம் நடந்திருக்கின்றன. இல்லை, என்னை பொறுத்தவரையிலே இது வழக்குக்கு செல்வது என்பது ஒரு உசிதமான ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. இது ஒரு அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் இங்கே துரதிருஷ்டவசமான உண்மை என்னவென்று சொல்லி சொன்னால் வலிவடக்கு தவிசாளர் இந்த விகாரைக்கு எதிரானவர் போன்று சபையிலே தீர்மானங்களை எடுக்கின்றார். ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு இந்த வலிவடக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணாமலே இங்கே வருகிற ஜனாதிபதிக்கு செங்கம்பளம் விரிவித்து வரவேற்பதாக மயிலிட்டியிலே அவர் எந்த தீர்வுபாடுகளும் இல்லை. ஆகவே சூரியனுடைய தமிழக கட்சியுடைய கட்டளையுடன் தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம். சொல்லியிருக்கிறார். எந்த மதத்தின் இருந்தாலும் சட்டவிரோத கைது அது உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை பற்றி இல்லை, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர்களுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது தோல்வி மனப்பான்மையை தான் அது வெளிப்படுத்தி நிற்கிறார். அந்த கருத்து வெளிப்படுத்தி நிற்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே மதங்களுக்கிடையில் ஒரு சமத்துவம் நிலவ வேண்டுமாக இருந்தால், மதவாதம் ஒழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், சகல மதங்களும் சகல இனங்களும் சமத்துவமாக வாழுகின்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டத்தின் ஆட்சி என்பது மிக முக்கியமானது. அந்த வகையிலே சட்டத்திற்கு முன்னால் எல்லா மதங்களும் ஒன்று. அந்த வகையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அது விகாரை கட்டிடமாக இருக்கலாம், இந்து கோயில் கட்டிடமாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ ஆலய கட்டிடமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது சட்டவிரோதமாக இருந்தால் சட்டவிரோதம் தான். அது அகற்றப்படும். அது ஒரு இனத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த அச்சுறுத்தல் அகற்றப்பட்டு இனங்களுக்கு இடையிலே புரிந்துணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு கதைக்கு அவர் சொல்லுகிற அந்த மதகுரு சொல்லியிருக்கக்கூடிய விடயம் 100% இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இந்துக்களுடைய காணியிலே அவ்வாறு ஒரு கட்டிடம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த மக்கள் அதை விரும்பி அதிலே ஆட்சேபனை இல்லாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது வேற பிரச்சனை. ஆனால் அதுவும் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் தான். ஆனால் இங்கே தமிழர்களுடைய பூர்வீக காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கே ஒரு பௌத்த விகாரியை கட்டிக்கொண்டு சுற்றி இருக்கிற பிரதேசங்களையும் ஆக்கிரமிப்பதற்கு அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு ஆக்கிரமிப்பு முயற்சியை மேற்கொள்ளுகின்ற பொழுது இது இனங்களுக்கு இடையிலே மேலும் பகையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது. ஆகவே அதை ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. மதகுருக்கள் பொறுப்பற்ற முறையிலே இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சபையில கடந்த 7ஆம் மாதம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விகாரைக்கு எதிராக. ஆனால் இதுவரைக்கும் வழக்கு சம்பந்தமான இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கப்படவில்லை. உங்களுடைய கட்சி சார்ந்தும் அங்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இது முன்னேற்றம் நடந்திருக்கின்றன. இல்லை, என்னை பொறுத்தவரையிலே இது வழக்குக்கு செல்வது என்பது ஒரு உசிதமான ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. இது ஒரு அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் இங்கே துரதிருஷ்டவசமான உண்மை என்னவென்று சொல்லி சொன்னால்
வலிவடக்கு தவிசாளர் இந்த விகாரைக்கு எதிரானவர் போன்று சபையிலே தீர்மானங்களை எடுக்கின்றார். ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு இந்த வலிவடக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணாமலே இங்கே வருகிற ஜனாதிபதிக்கு செங்கம்பளம் விரிவித்து வரவேற்பதாக மயிலிட்டியிலே அவர் எந்த தீர்வுபாடுகளும் இல்லை. ஆகவே சூரியனுடைய தமிழக கட்சியுடைய இரட்டையுடன் தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம். சொல்லியிருக்கிறார் எந்த மதத்தின் இருந்தாலும் சட்டவிரோத கைது கேட்க அது உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை பற்றி இல்லை, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர்களுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது தோல்வி மனப்பான்மையை தான் அது வெளிப்படுத்தி நிற்கிறார். அந்த கருத்து வெளிப்படுத்தி நிற்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே மதங்களுக்கிடையில் ஒரு சமத்துவம் நிலவ வேண்டுமாக இருந்தால், மதவாதம் ஒழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், சகல மதங்களும் சகல இனங்களும் சமத்துவமாக வாழுகின்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டத்தின் ஆட்சி என்பது மிக முக்கியமானது. அந்த வகையிலே சட்டத்திற்கு முன்னால் எல்லா மதங்களும் ஒன்று. அந்த வகையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அது விகாரை கட்டிடமாக இருக்கலாம், இந்து கோயில் கட்டிடமாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ ஆலய கட்டிடமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது சட்டவிரோதமாக இருந்தால் சட்டவிரோதம் தான், அது அகற்றப்படும். அது ஒரு இனத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த அச்சுறுத்தல் அகற்றப்பட்டு இனங்களுக்கு இடையிலே புரிந்துணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு கதைக்கு அவர் சொல்லுகிற அந்த மதகுரு சொல்லி இருக்கக்கூடிய விடயம் 100% இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இந்துக்களுடைய காணியிலே அவ்வாறு ஒரு கட்டிடம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த மக்கள் அதை விரும்பி அதிலே ஆட்சேபனை இல்லாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது வேற பிரச்சனை. ஆனால் அதுவும் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் தான். ஆனால் இங்கே தமிழர்களுடைய பூர்வீக காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கே ஒரு பௌத்த விகாரியை கட்டிக்கொண்டு சுற்றி இருக்கிற பிரதேசங்களையும் ஆக்கிரமிப்பதற்கு அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு ஆக்கிரமிப்பு முயற்சியை மேற்கொள்ளுகின்ற பொழுது இது இனங்களுக்கு இடையிலே மேலும் பகையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது. ஆகவே அதை ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. மதகுருக்கள் பொறுப்பற்ற முறையிலே இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சபையில் கடந்த 7ஆம் மாதம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விகாரைக்கு எதிராக. ஆனால் இதுவரைக்கும் வழக்கு சம்பந்தமான இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கப்படவில்லை. உங்களுடைய கட்சி சார்ந்தும் அங்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இது முன்னேற்றம் நடந்திருக்கின்றன. இல்ல, என்னை பொறுத்தவரையிலே இது வழக்குக்கு செல்வது என்பது ஒரு உசிதமான ஒரு செயல்பாடாக இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. இது ஒரு அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் இங்கே துரதிருஷ்டவசமான உண்மை என்னவென்று சொல்லி சொன்னால் வலிவடக்கு தவிசாளர் இந்த விகாரைக்கு எதிரானவர் போன்று சபையிலே தீர்மானங்களை எடுக்கின்றார். ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு இந்த வலிவடக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணாமலே இங்கே வருகிற ஜனாதிபதிக்கு செங்கம்பளம் விரிவித்து வரவேற்பதாக மயிலிட்டியிலே அவர் எந்த தீர்வுபாடுகளும் இல்லை. ஆகவே சூரியனுடைய தமிழக கட்சியுடைய இரட்டையுடன் தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம். சொல்லியிருக்கிறார் எந்த மதத்தின் இருந்தாலும் சட்டவிரோத கைது கேட்க அது உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை பற்றி இல்லை, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர்களுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது தோல்வி மனப்பான்மையை தான் அது வெளிப்படுத்தி நிற்கிறார். அந்த கருத்து வெளிப்படுத்தி நிற்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே மதங்களுக்கிடையில் ஒரு சமத்துவம் நிலவ வேண்டுமாக இருந்தால், மதவாதம் ஒழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், சகல மதங்களும் சகல இனங்களும் சமத்துவமாக வாழுகின்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டத்தின் ஆட்சி என்பது மிக முக்கியமானது. அந்த வகையிலே சட்டத்திற்கு முன்னால் எல்லா மதங்களும் ஒன்று. அந்த வகையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அது விகாரை கட்டிடமாக இருக்கலாம், இந்து கோயில் கட்டிடமாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ ஆலய கட்டிடமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது சட்டவிரோதமாக இருந்தால் சட்டவிரோதம் தான், அது அகற்றப்படும். அது ஒரு இனத்துக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த அச்சுறுத்தல் அகற்றப்பட்டு இனங்களுக்கு இடையிலே புரிந்துணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு கதைக்கு அவர் சொல்லுகிற அந்த மதகுரு சொல்லி இருக்கக்கூடிய விடயம் 100% இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இந்துக்களுடைய காணியிலே அவ்வாறு ஒரு கட்டிடம் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அந்த மக்கள் அதை விரும்பி அதிலே ஆட்சேபனை இல்லாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது வேற பிரச்சனை. ஆனால் அதுவும் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் தான். ஆனால் இங்கே தமிழர்களுடைய பூர்வீக காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கே ஒரு பௌத்த விகாரியை கட்டிக்கொண்டு சுற்றி இருக்கிற பிரதேசங்களையும் ஆக்கிரமிப்பதற்கு அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு ஆக்கிரமிப்பு முயற்சியை மேற்கொள்ளுகின்ற பொழுது இது இனங்களுக்கு இடையிலே மேலும் பகையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது. ஆகவே அதை ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. மதகுருக்கள் பொறுப்பற்ற